இந்த 2030ஆம் ஆண்டில் 100 பில்லியன்கள் டாலர்கள் வருடத்திற்கான ஒரு பொருளாதார பரிமாற்றத்தை செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தொகை என்பது 680 பில்லியனாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் 3-4 ஆண்டுகளுக்குள் அந்த தொகையை 100 பில்லியன் ஆக்குவது என்பது மேலும் அவர்களுடைய பொருளாதார இறுக்கத்தை காட்டி நிற்கின்றது. அதே போல எந்த ஒரு எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா விரும்பவில்லையோ அது தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை கூட ரஷ்யா கொடுத்திருக்கின்றது. எனவே இந்தியா என்பது ரஷ்ய மசகு எண்ணெயை தொடர்ந்து எடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வாறு உக்ரைன் போர் எட்டப்பட்ட பொழுது ஒரு யுத்த குற்றவாளியாக கருதப்பட்டு அவருடைய பயணங்கள் தடை செய்யப்பட்டனவோ மற்ற நாடுகளுக்கு அல்லது அவர் கைது செய்யப்படலாம் என்ற கேசியம் இருந்ததோ அதற்கு பிரகான முதலாவது இந்திய விடயமாக இது இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு அவ்வாறு ஒரு நெருக்குதல் அல்லது 2022-23ஆம் ஆண்டுகளில் அவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைக்கு அவரது பெயர் தள்ளப்பட்ட பொழுது அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு பிரிக்ஸ் மகாநாட்டிற்கு சென்றால் கூட கைது செய்யப்படுவார் என்கிற நிலைமைகள் எல்லாம் மாறி தற்பொழுது சாதாரணமாக சகல நாடுகளுக்கும் சென்று வருகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டு அதன் ஒரு பரிகாரமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. உக்ரைனும் ரஷ்யாவும் இருந்து பேச வேண்டிய இடத்தில் அமெரிக்கா இரண்டு நாடுகளுடனும் தனித்தனியே பேசுகின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவு கூட நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்தியா தனக்கு மிகவும் நண்பன் என்றும் தனக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பதாகவும் இந்தியாவுடனான நட்புறவை தான் என்றும் பேண விரும்புவதாகவும் தான் வசதி வரும் பொழுது இந்தியாவுக்கு செல்வதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் பரிசோதிக்கப்படாத பல களங்களை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவை பொறுத்தவரையில் தனது செயற்பாடுகளையும் தனது தொழில்நுட்பத்தையும் மேற்கொண்டு அது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் அதேவேளை தனது பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கான சகல இத்தியாதிகளையும் கொண்ட ஒரு நாடாக, அதாவது இந்த ஒரு துணை கண்டம், அந்த கண்டத்தில் சகலவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியதாக அல்லது கண்காணிக்கக்கூடியதான ஒரு நாடாக வளர்ச்சிக்கு கொள்வதில் அது நிச்சயமாக வெற்றி பெற்று வருகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் காலை 8 மணி 14 நிமிடம் புத்தம்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்திய பிரதமரை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் சென்று சந்தித்து இருக்கின்றார். இந்த அண்மை காலமாகவே இந்திய ரஷ்யா உறவுகள் ராஜதந்திர ரீதியிலும் சரி பொருளாதார ரீதியிலும் வலுவடைந்ததாக காணப்படுகின்றது. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் காலகட்டத்திலும் அமெரிக்கா ரஷ்யா உறவுகள் ஒரு மந்தகரமான ஒரு நிலவுகின்ற நிலையத்தில் இந்த புட்டினின் விஜயமானது அரசியல் அவதானிகளால் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளும் 2030ஆம் ஆண்டு வரை ஒரு விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றன. எண்ணெய் பாதுகாப்பு, அணுசக்தி, மருந்துகள், தொழில்நுட்பம், சுற்றுலா, தொழிலாளர் மாற்றம் என பல துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. இது தொடர்பாகவும் இந்த ரஷ்யா இந்திய உறவு எப்படி உலக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது, குறிப்பாக இதை அமெரிக்கா எப்படி பார்க்கின்றது போன்ற தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மா எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த ரஷ்ய ஜனாதிபதி தற்பொழுது இந்தியாவுக்கு சென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பல பொருளாதார அரசியல் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இதை பார்க்கின்ற பொழுது இந்த இந்திய ரஷ்யா உறவு ஒரு வலுவாகின்ற சூழலில் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதே வேளையில் அமெரிக்கா ரஷ்யா உறவு ஒரு பக்கம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்தியா அமெரிக்கா ரஷ்யாவுடன் இந்த உறவை மேம்படுத்துவதற்கான காரணம் என்ன, இதன் தாக்கம் என்ன, எப்படியான ஒரு மாற்றத்தை இது அரசியலும் பொருளாதாரத்தில் கொண்டு வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த 2030ஆம் ஆண்டில் 100 பில்லியன்கள் டாலர்கள் வருடத்திற்கான ஒரு பொருளாதார பரிமாற்றத்தை செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை எட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தொகை என்பது 680 பில்லியனாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரும் 3-4 ஆண்டுகளுக்குள் அந்த தொகையை 100 பில்லியன் ஆக்குவது என்பது மேலும் அவர்களுடைய பொருளாதார இறுக்கத்தை காட்டி நிற்கின்றது. அதே போல எந்த ஒரு எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா விரும்பவில்லையோ அது தொடர்பான ஒரு உத்தரவாதத்தை கூட ரஷ்யா கொடுத்திருக்கின்றது. எனவே
இந்தியா என்பது ரஷ்ய மசகு எண்ணெயை தொடர்ந்து எடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதிலும் முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டியது இந்த பாதுகாப்பு துறை சம்பந்தமாகவும் பாதுகாப்பு துறையில் ரஷ்யா பாவிக்கின்ற விவகாரங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுத தளவாடங்கள் போன்றவற்றை பாவிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை கூட அது எடுத்திருக்கின்றது. அது ஒரு இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு புரட்சிகரமான மாற்றமாக அல்லது அவர்கள் நவீனத்தை நோக்கி பயணிக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. அதே போல இந்த கடல் பயண போக்குவரத்துக்கள் தொடர்பாகவும் இரண்டு நாடுகளிடையேயும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த ஒப்பந்தம் கூட அவர்களுடைய இந்த பயண போக்குவரத்து தொடர்பாக ஒரு பாதுகாப்பு நிலைமையை கொண்டு வருவது தொடர்பாகவும், குறிப்பாக தற்பொழுது செங்கடல் மற்றும் இந்த சுயஸ் போன்றவற்றினூடாக இடம்பெறுகின்ற பதட்ட நிலைகள் தொடர்பான நிலையில் இவ்வாறான ஒரு தங்களுடைய பாதுகாப்பை தங்களுடைய கப்பல்களுக்கு கொடுப்பது என்பது சற்றே மாறுபட்ட ஒரு நோக்கத்தை கொண்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த உணவு மற்றும் சுகாதார விடயங்களிலும் பலத்த அதாவது இந்த பலத்த பயன் தரக்கூடிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இவ்வாறு பார்க்கலாம், அதாவது பூட்டின் இவ்வாறு உக்ரைன் போர் எட்டப்பட்ட பொழுது ஒரு யுத்த குற்றவாளியாக கருதப்பட்டு அவருடைய பயணங்கள் தடை செய்யப்பட்டனவோ மற்ற நாடுகளுக்கு, அல்லது அவர் கைது செய்யப்படலாம் என்ற கேசியம் இருந்ததோ, அதற்கு பிறகான முதலாவது இந்திய விடயமாக இது இருக்கின்றது. 2022 ஆண்டு அவ்வாறு ஒரு நெருக்குதல், அல்லது 2022-23 ஆண்டுகளில் அவ்வாறான ஒரு நெருக்கடி நிலைக்கு அவரது பெயர் தள்ளப்பட்ட பொழுது அவர் தென்னாப்பிரிக்காவிற்கு பிரிக்ஸ் மகாநாட்டிற்கு சென்றால் கூட கைது செய்யப்படுவார் என்ற நிலைமைகள் எல்லாம் மாறி தற்பொழுது சாதாரணமாக சகல நாடுகளுக்கும் சென்று வருகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டு அதன் ஒரு பரிகாரமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் இவர்களிடையே உள்ள, அதாவது இந்தியா ரஷ்ய சார்பு நாடாகவே பல ஆண்டுகள் இருந்து வந்தது, அல்லது பல தசாப்தங்கள் இருந்து வந்தது என்பது உண்மை. அதற்குரிய காரணம் அமெரிக்கா பாகிஸ்தானை தனது பக்கசார்பு நாடாக இந்த பனிப்போர் காலத்தில் வைத்திருந்தது. அவர்களுக்கு தனது அதிநவீன விமானங்கள் போன்றவற்றை எல்லாம் கொடுத்திருந்தது. எனவே அவ்வாறான பனிப்போர் காலத்தில் ரஷ்யா, அதாவது ஒன்றுபட்ட சோவியத் சாம்ராஜ்யத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தது. அதே போல இந்தியாவின் பல சாதனைகளுக்கு கூட ஒரு காரணியாக இருந்தது ரஷ்யா என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக விண்வெளிக்கு ரஷ்யா தனது முதல் வீரரை அனுப்புவதாக இருக்கட்டும், அல்லது இந்த போர்க்காலங்களில் எவ்வாறு அந்த அது செயற்படுகின்ற நிலைமைகளாக இருக்கட்டும், அவ்வாறான தொடர்பு என்பது அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர்பு இப்பொழுது மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. இது அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுடனான இந்திய உறவு என்பது மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு காலகட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது மீண்டும் இது புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது அதனுடைய நிலைக்கு இப்பொழுது அமெரிக்கா கூட தனது பங்கை செலுத்த வேண்டிய, அல்லது இந்தியாவுடன் தானும் இணைந்து செய்ய வேண்டிய திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. பொதுவாகவே உங்களுடைய பதில்களில் இருந்து எப்படி இந்த பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்காக ரஷ்யா தன்னாலான முயற்சிகளை எடுக்கின்றது என்பதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உக்ரைன் போர் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் இந்தியா ரஷ்யா பொருளாதார ஒப்பந்தங்களை விரிவடைவது செய்வது ரஷ்யாவுக்கு ஒரு முக்கிய ஆதரவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச தடைகள் இருக்கும் போதிலும் இந்தியா ரஷ்யாவுடன் தொடரும் இந்த வணிகம் உலக அரசியலமைப்பில் எந்த விதமான மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? இது நிச்சயமாக இப்பொழுது, அதாவது உக்ரைன் போருக்கான ஒரு தீர்வு முயற்சி இப்பொழுது நடைபெறுகின்ற விதமே சிலாகித்து பார்க்கப்படுகின்றது. உக்ரைனும் ரஷ்யாவும் இருந்து பேச வேண்டிய இடத்தில் அமெரிக்கா இரண்டு நாடுகளுடனும் தனித்தனியே பேசுகின்றது. இது ஒரு ஆரோக்கியமான வழி அல்ல. இருந்த பொழுதிலும் இந்த ஐரோப்பிய நாடுகள் இதனை அவதானத்துடன் பார்த்து வருகின்றன. ஏனென்றால் ஐரோப்பா தான் அடுத்த தாக்குதல் புள்ளியாக, அல்லது எப்பொழுதும் ரஷ்யாவின் பார்வைக்கு உட்பட்ட
நாடுகளாக இருக்கின்ற நாடுகளை கொண்ட ஒரு கண்டம். எனவே அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சமபங்கு வகிக்க வேண்டும், உக்ரைனும் ரஷ்யாவும் பேச வேண்டும், அமெரிக்கா மத்தியஸ்தராக இருக்க வேண்டும் என்கின்ற பொழுதும் அமெரிக்கா எடுக்கின்ற முனைப்புகளின் படி செல்ல வேண்டிய தேவையை கூட சில வேளைகளில் ரஷ்யாவிற்கு அதன் பொருளாதார நெருக்கடிகள் கூட தொடர்பாக இருக்கலாம். ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை என்பது அவர்களிடையே ஒரு மேலும் பல நாடுகள் இவ்வாறான ஒப்பந்தங்களை செய்வதற்கான வழிவகைகளையும் அல்லது இந்த சாதாரண நிலைக்கு ரஷ்யாவை கொண்டு வருவதற்கான ஒரு மாற்று வழியை கூட இது திறக்கும் என்று நாங்கள் நம்பலாம். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த இந்தியாவின் பங்கு உலக அரசியலில் ஒரு முக்கியமாகத்தான் இருக்கிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூட நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது இந்தியா தனக்கு மிகவும் நண்பன் என்றும் தனக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பதாகவும் இந்தியாவுடனான நட்புறவை தான் என்றும் பேண விரும்புவதாகவும் தான் வசதி வரும் பொழுது இந்தியாவுக்கு செல்வதாகவும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இப்பொழுது ரஷ்ய ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் தந்து ராஜதந்திர உறவுகளை மேற்கொண்டிருந்த அதே வேளையில் இஸ்ரேலின் பிரதமரின் கருத்தும் இப்பொழுது வெளிவந்து இருக்கின்றது. பொதுவாக பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு ரஷ்யா இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளுமே தற்பொழுது போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நாடுகள். இந்த வேளையில் அவர்கள் இந்தியாவின் அந்த பிரதிநிதித்துவத்தை மதிக்கின்றார்கள் போலதான் தெரிகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்தியா இப்படியான உலக நாடுகளின் தலைவர்களின் கருத்துக்களால் இந்தியா ஒரு வல்லரசாக தன்னை உலகத்தில் காட்டிக்கொள்ள விரும்புகிறதா என்ற ஒரு எண்ணம் இருக்க தோன்றுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதற்குரிய காரணம் என்னவென்றால் கடந்த மாதம் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தன, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதன்படி அவர்கள் பெறப்போகின்ற வலு என்பது, இந்தியா பெறப்போகின்ற வலு என்பது மிகவும் கூடுதலாகவும் அதேவேளை இந்த ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற ஆராய்ச்சிகளும் அபிவிருத்திகளும் என்பன இந்தியா சார்ந்ததாக இஸ்ரேல் பல செயற்திட்டங்களை கொள்வதாகவும் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ஏஜி எனப்படுகின்ற ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த இரண்டும், மற்றது அந்த சைபர் செக்யூரிட்டி எனப்படுகின்ற இந்த அதாவது வலை தொடர்புகள், அதாவது இணைய தொடர்புகள் தொடர்பான பரிவர்த்தனைகளில் மேலதிக பாதுகாப்புகளை கொண்டு வருதல், அத்தோடு மற்றும் இந்த ஆயுத பரிமாற்றங்கள். எனவே இந்த ஒப்பந்தம் ஒரு உயர்மட்ட ஒப்பந்தமாகவும் இது நிச்சயமாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தலையடியை கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாகவும் இருக்கின்றது. என்றால் இஸ்ரேல் பரிசோதிக்கப்படாத பல களங்களை கொண்ட ஒரு நாடு, தான் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அணு ஆயுதம் இருக்கின்றது என்பதை அதாவது அறிந்ததாக உலகம் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய இந்த உறவு என்பது நிச்சயமாக ஒரு வலுப்பட்டதாக இருக்கும். அதைவிட இன்னும் ஒரு விடயம், இந்த இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையான, அதாவது யூதர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான ஒரு பரிமாற்றம் அல்லது ஒரு இலகுத்தன்மை என்பது மற்ற மதங்களை விட மேலதிகமாக அதாவது இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. கிறிஸ்தவத்தை தாண்டி அடுத்த மதங்களுடன் இருக்கின்ற பொழுது அந்த வகையிலான ஒரு பலர்ந்துபட்ட விஜயங்களை இந்த இஸ்ரேலியர்கள் இந்தியாவிற்கு மேற்கொள்வதாகவும் அல்லது இஸ்ரேலின் இந்த கோயில்கள், சினகாக் எனப்படுகின்ற அந்த கோயில்கள் கூட பல இந்தியாவில் இருப்பதாக கூட இருக்கின்றது. எனவே அவர்களுடைய பாரம்பரிய உறவின் ஒரு பங்காக இது இருக்கின்ற பொழுதும் இந்த உறவு என்பது இடையில் தடைப்பட்டிருந்தது பலஸ்தீன பிரச்சனையின் பிறகு. அதன் பிறகு 1990களில் 92 அல்லது 93 இருக்க வேண்டும், மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. இதுதான் உண்மையான விடயம். பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்தியா இருந்த இந்தியா பிறகு 92 93 ராஜதந்திர உறவை இஸ்ரேலுடன் மேற்கொண்டு இப்பொழுது ஒரு இஸ்ரேலுடன் ஒரு நட்பு நாடாக பயணிக்கின்றது. இது நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரையில் தனது செயற்பாடுகளையும் தனது தொழில்நுட்பத்தையும் மேற்கொண்டு அது செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் அதேவேளை தனது பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கான சகல இத்தியாதிகளையும் கொண்ட ஒரு நாடாக, அதாவது இந்த ஒரு துணை கண்டம், அந்த கண்டத்தில் சகலவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியதாக அல்லது கண்காணிக்கக்கூடியதான ஒரு நாடாக வளர்ச்சி கொள்வதில் அது நிச்சயமாக வெற்றி பெற்று வருகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அங்கே இந்த மதம் சார்ந்த ஆட்சி என்பது சற்றே தளர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியல் கூட மக்களிடையே இருக்கின்றது என்பதும் மறக்கப்படாத ஒரு உண்மையாக இருக்கின்றது.
இறுதியாக இலங்கை பக்கம் நமது பார்வையை சற்று திருப்பியுள்ள அந்த வெள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக நாடுகளிலிருந்து உதவிகள் குறிப்பாக சென்று கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இருந்தும் வந்து நேற்றைய தினம் உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள் என்று சென்று அடைந்திருக்கின்றன. இதற்கு இலங்கை அரசாங்கம் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கமும் அருகில் இருக்கிற நாடுகளிடம் எல்லாரோடும் நட்புறவை பேணத்தான் முயல்கிறது என்பதைத்தான் இதை எடுத்து காட்டுகின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசியலிலும் இது உலக நாடுகள் இந்த வெள்ளப்பெருக்கத்தினால் உதவி செய்ய முற்பட்டு இருப்பது, குறிப்பாக இந்தியா அதிலும் தமிழகம் இலங்கை அரசுக்கு உதவி செய்திருப்பதும் ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே உலக அரசியலில் பல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாற்றங்கள் வருகிறது. அந்த மாற்றங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம் இன்னொரு நாளில். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.